இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பர். எல்லாம் சொல்லலாமே. செய்யா உம்மை என் முன்னே என்னுள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என்னுள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம். எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. செய்யா சத்தம் உயர்த்தி உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. செய்யா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என்னுள்ளத்தின் நன்றியாமையானவரே. சமூகத்தில் கடந்து வருவதும் உம்முடைய சித்தத்தை செய்வதுமே என்னுடைய இருதயத்தின் வாஞ்சமும் இயக்கமுமாக இருக்கிறதப்பா. உம்மோடு இருப்பது இவ்வளவு பெரிதான இவ்வளவான சீரைப்பட்ட ஜன பாக்கியம் உள்ளது வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்மோடு
கடைசியாக ஒரு விசை கூட உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் கிருபை. நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அன்றுவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதும், அன்றுவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கொண்டு அன்றுவரே முகத்தை நோக்கி பார்க்க, அன்றுவரே உம்முடைய நாமத்தை சொல்லி பிரஸ்தாபப்படுத்த, மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல பாக்கியத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதுவே பெரிதானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்றுவரே சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல 1000 நாளை பார்க்கல் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அன்றுவரே ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன் என்று சொன்ன தேவனுடைய பக்தனை போல தேவனுடைய சமூகத்தில் அப்பாவுடைய பிரகாரத்தில் அன்றுவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து அன்றுவரே இந்த காலை வேளையில் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய மகிமையை, உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் நீர் பிரகாசிக்க பண்ணுக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே பிரகாசிப்பிக்கிற கிருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும், வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நாங்கள் கேட்டு பலப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒன்று கூட ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த ஸ்தோத்திரம் சபைக்கும் ஊழிய குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றிகளை வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சிந்தைக்காக வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனமும் 24வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா எல்லாம் கொஞ்சம் சொல்லி உட்காருங்க. எந்த ஸ்தோத்திரம் பிரச்சனை இல்லை. நீங்கள் அல்லேலூயா எவ்வளவு தூரம் சொல்லுகிறீங்களோ உங்களுடைய கட்டுகள் அதிலிருந்து ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து உற்சாகமாய் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அது நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான், அது நிமித்தம் உங்களுக்கு நன்மை தான், அது நிமித்தம் விடுதலை தான். ஸ்தோத்திரம். எந்த குறைவும் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். தெசலோனிக்கருக்கு நாம நிருபம் எழுதுகிற தேவனுடைய மனுஷனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு 1ஆம் நிருபத்தின் கடைசி பகுதியில் இப்படியாய் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் என்ன பண்ணுவாராக, பரிசுத்தமாக்குவாராக. அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேலை என்ன? சபையை குறித்து, தெசலோனிக்க சபையரை குறித்து சொல்லுகிற கர்த்தருடைய வேலை, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? முற்றிலும் என்ன பண்ணுவார்? ஏன் ஸ்தோத்திரம்? தேவன் நம்மை பரிசுத்தமாக்கணும். அல்லேலூயா. ஏன்னா தேவ சபையை குறித்ததான ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை குறித்ததான தேவனுடைய நோக்கம் என்னன்னா, ஸ்தோத்திரம் 4வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்களேன். ஸ்தோத்திரம் 1 தெசலோனிக்க 4வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 3வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தத்தை அங்க நம்ம வாசிக்கிறோம். ஒன்னு வாசிங்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது, தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப சபைக்கு நிருபம் எழுதும்போது சபையை குறித்ததான, சபைன்னா தெசலோனிக்க சபைக்கு மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் குறிப்பாய் தேவன் தன்னுடைய இரத்தத்தை கிரயமாய் செலுத்தி ஸ்தோத்திரம் அவர் சம்பாதித்த ஒவ்வொரு சபையை குறித்தும் ஒவ்வொரு விசுவாசிகளை குறித்தும் தேவனுடைய விருப்பம் என்னன்னா, தேவனுடைய ஸ்தோத்திரம் குறித்த சித்தம் என்னன்னா, என்ன நாங்கள் வேதத்தில் நான் வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே
தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்மை பரிசுத்தப்படுத்தணும்னு தான் இந்த சோதரம் பரிசுத்தப்படுத்தும்படியே தான் தேவன் இந்த சபையை தந்திருக்கிறார், ஊழியர்களை தந்திருக்கிறார். எதற்கு இதெல்லாம்? எதற்கு? ஸ்தோத்திரம், இந்த பூமிக்குரிய நன்மைகளை பெற்றுட்டு, ஸ்தோத்திரம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு, ஸ்தோத்திரம், இதோடு கூட முடிந்து போகிறதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியினுடைய நன்மைகளோடு மட்டும் சோதர சபைகளை வந்தா வியாதி குணமாகும், சோத்திரம், இல்ல சமாதானம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். சோத்திரம், அதற்காக மட்டும் தேவன் நம்மை அழைக்கல. அல்லேலூயா. சோத்திரம், தேவன் எதற்காக அழைத்தார்? சோத்திரம், தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய சித்தம், சோத்திரம், அவர் நம்ம மேல செய்கிற கிரியை எல்லாம் நாம் யாராய் மாற வேண்டும் என்பதற்காக. கீழே நீங்க அதனுடைய ஸ்தோத்திரம் 7வது வசனத்தை வாசிங்களே. வாசித்த 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தின் 7வது வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நன்றாய் கவனிங்க. ஸ்தோத்திரம், தேவனுடைய அழைப்பு, நம்மை குறித்த தேவனுடைய அழைப்பு என்ன? பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. தேவன் ஸ்தோத்திரம் நம்ம மேல வைத்திருக்கிற தேவனுடைய சித்தம் என்ன? என்ன? பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அசுத்தத்திற்கு அழைக்கல, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து என்ன பண்ணுகிறார்? விரும்புகிறார், சித்தமுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய ஸ்தோத்திரம் சித்தமும் தேவனுடைய அழைப்பையும் பெற்றிருக்கிறதான நம்மேல ஆண்டவர் இப்போ ஸ்தோத்திரம் அவருடைய வேலை அவர் பண்ணுவார். அவர் நம்ம என்ன படுத்தணும்? பரிசுத்தப்படுத்தணும். ஏன்னா ஸ்தோத்திரம், நம்ம எல்லாம் ஒரு நாள் ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்தராகிய தேவனை என்ன பண்ண வேண்டும்? தரிசிக்கணும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் இல்லாம யார் தரிசிக்க முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்க வேண்டுமானால் ஸ்தோத்திரம் பரிசுத்தம் நாம மாறணும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம மாறணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன், கர்த்தருடைய அழைப்பு நாம் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் என்பதற்காக. கர்த்தருடைய சித்தம் ஸ்தோத்திரம் நாம யாராய் மாறணும் என்பதற்காக. என்ன? பரிசுத்தம். அப்போ கர்த்தருடைய வேலையும் நம்ம பரிசுத்தப்படுத்துகிறது தான் அவருடைய வேலையை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், சபையில கொண்டு வருகிறது எதற்கு? நாம ஸ்தோத்திரம் வசனத்தை நாம கேட்கிறது எதற்கு? ஏதோ ஸ்தோத்திரம் டைம் பாஸுக்கு நம்ம வசனத்தை கேட்டு போகிறோமா? அல்லேலூயா. ஏதோ ஸ்தோத்திரம் இருதயத்தில் பாரத்தோடு வந்த ஸ்தோத்திரம் விடுதலை கிடைச்சது, சமாதானம் கிடைச்சு, கொஞ்சம் நேரம் இங்கே போயிருந்தா ஸ்தோத்திரம் சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் இந்த சமாதானத்துக்காக மட்டுமா நாம் தேவ சமூகத்தில் கடந்து வருகிறோம்? அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம் எபேசியர் நிருபம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீங்கன்னா ஸ்தோத்திரம் அங்கே இப்படியாய் நான் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம், எதற்காக தேவன் தேவ சபையை நியமித்திருக்கிறார், எதற்காக தேவ சபையில ஊழியர்களை நியமித்திருக்கிறார் அங்கே ஸ்தோத்திரம் நாம் வாசிக்க முடியும். ஒன்று வாசிங்களே, எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 11, 12, ஸ்தோத்திரம் 13 வசனங்களை ஒன்று வாசிங்களே. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்கள் என்ன பண்ணணுமா? பரிசுத்தவான்களுக்குள்ள சில நேரத்தில் என்ன இல்லை? அல்லேலூயா. நாமெல்லாம் யாரு? பரிசுத்தவான்கள் தானே. தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். நமக்குள்ளேயும் பல நேரத்தில் என்ன இல்லாமல் இருக்கு? சீர் இல்லாத அனுபவம். ஆமா, ஸ்தோத்திரம். தேவ சபையை ஏற்படுத்தினதனுடைய நோக்கம், ஊழியர்களை ஏற்படுத்தினுடைய பிரதான நோக்கம், பரிசுத்தவான்களாகிய நமக்குள்ள என்ன உண்டாகணும்? சீர் பொருந்துகிற அனுபவம் உண்டாகணும். அல்லேலூயா. கீழே வாசிங்க. சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், பக்தி விருத்தி அடையும்படியாய். ஸ்தோத்திரம், இன்னைக்கு பக்தியினுடைய ஸ்தோத்திரம் வேஷம் தான் அதிகமா இருக்கிறது. பக்தியில ஸ்தோத்திரம் வளருகிற, பக்தி விருத்தி அடைகிற அனுபவம் இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிற ரோம நிருபத்தில் நான் வாசிக்கிறோம், பக்தி உள்ளவன் என்னவாகிறான்? அற்று போகிறான், மனுபுத்திரர்களை குறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ சபையை இப்படி உண்டு பண்ணி வைத்தது, ஸ்தோத்திரம் நியமித்தது, நாம் எல்லாரும் சீர் பொருந்தணும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறணும், சுத்தம் உள்ளவர்களாய் மாறணும். அதற்காய் தேவ சபையை முதல்ல தந்தார். ஸ்தோத்திரம். அதுக்கு கீழே நீங்க வாசிக்கும் போது இதற்காக அவர் சிலரை என்ன பண்ணுகிறார்? அப்போஸ்தலராகவும், வாசிங்களே,
அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. நன்னாய் கவனிக்கணும். சபை எதற்கு? பரிசுத்தமாகும்படியாய். ஊழியக்காரர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 5 விதமான ஊழியங்கள் எதற்கு? ஸ்தோத்திரம், நாம் எல்லாம் சீர்படணும், பக்தி விருத்தி அடையணும். சோத்திரம், ஏதோ தீர்க்க தரிசனம் என்பது சோத்திரம் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், சோத்திரம் நீ இன்றையிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி போகிற அனுபவம் மட்டுமல்ல. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் எதற்கு? சோத்திரம், நமக்குள்ள இருக்கிறதான பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் நம்மை விட்டு மாறி ஸ்தோத்திரம் நம் பக்தியில விருத்தி அடைய. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்களாகிய நமக்குள்ள ஒரு சீர் பொருந்துகிற அனுபவம் உண்டாகும்படியாய். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியம் அதற்கு அப்போஸ்தல ஊழியம், மேய்ப்பனுடைய ஊழியம், சுவிசேஷனுடைய ஊழியம், ஸ்தோத்திர தீர்க்கதரிசியினுடைய ஊழியம், போதக ஊழியம், எல்லா ஊழியத்தையும் தேவன் ஏற்படுத்தினது எதற்காக? நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம், தேவன் அழைத்தார், அவருடைய நோக்கம் ஸ்தோத்திரம் அதற்காய் சில காரியங்களை ஸ்தோத்திரம் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அதோடு கூட தேவன் ஸ்தோத்திரம் அவருடைய வேலையை முடிக்கல. பாருங்க, நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற ஸ்தோத்திரம் பாருங்க, ஒரு நாள்ல பரிசுத்தமானது நமக்குள்ள வந்துராது. அல்லேலூயா. ஒரே நாள்ல ஸ்தோத்திரம் நாம யாராய் மாற போகிறது இல்ல. வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் வெள்ளிய பொன்னை எல்லாம் என்ன பண்ணுவார்களாம்? புடமிடுவார்கள். எதற்கு புடமிடுகிறாங்க? ஸ்தோத்திரம், அதுல அநேக வெள்ளி பொன்னெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறாங்க? மண்ணுல இருந்து எடுக்கிறாங்க. அப்போ இந்த மண்ணுல இருந்து எடுக்கிறதான இந்த வெள்ளி பொன்னுல எல்லாம் நிறைய என்ன இருக்கு? அநேக கழிவுகள், ஸ்தோத்திரம் அநேக தேவையில்லாத சில காரியங்கள் அதோடு என்னவா இருக்கு? ஒட்டி இருக்கு. அப்படித்தானே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம், நீங்க அப்படியே மண்ணில் எடுத்து காதுல கழுத்துல எல்லாம் போட மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நல்ல ஞானம் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கழிவுகளை என்ன பண்ணணும்? வெள்ளியில இருக்கிற பொன்னில இருக்கிற கழிவுகள் என்ன பண்ணணும்? நீக்கப்படணும். அப்போ நீக்கப்படுகிறதற்கு ஸ்தோத்திரம் வெள்ளியும் பொன்னும் புடமிடப்படுகிற அனுபவத்தின் வழியா என்ன ஆகணும்? ஸ்தோத்திரம் கடந்து போக வேண்டி இருக்கு. அப்படிதானே? ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஸ்டேஜா ஸ்தோத்திரம் 7 விசை ஸ்தோத்திரம் 7 முறை என்ன பண்ணணும்? புடம் இடும்பம் தான். சோதரம் 7 என்பது ஒரு பூரணத்தை காண்பிக்கிற. அதனால 7 முறை புடமிடப்படும்போ ஸ்தோத்திரம் அதனுடைய ஒரிஜினல் ஸ்தோத்திரம் இருந்தாலும் ஒரிஜினல் அல்ல. நம்ம எல்லாம் போடுகிறது ஸ்தோத்திரம் 24 எல்லாம் சொல்லுகிறது, 916 எல்லாம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் அதில் எவ்வளவு தூரம் எனக்கு அதை பற்றி ரொம்ப தெரியல. ஸ்தோத்திரம் அதில் எது கலந்து தான் இருக்கு? உங்களுக்கு தெரியுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், நீங்கள் எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் அதை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம் இவ்வளவு ஏன்னா சுத்த பொன்னா இருக்கும்போ, சுத்த வெள்ளியா இருக்கும்போ ஸ்தோத்திரம் என்னவாயிரும்? உடஞ்சு போயிடும். நல்லா தெரிந்து வச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆகையினால இப்ப சுத்த அதுல கூட பொன்னும் வெள்ளியும் கூட ஸ்தோத்திரம் அதனுடைய மேன்மையான ஸ்தோத்திரம் அனுபவத்தோடு கூட நாம வைத்துக் கொள்கிறது இல்லை, உபயோகிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அதே போலதான் ஸ்தோத்திரம் நாமும் இந்த மண்ணில இருந்து தான் எடுக்கப்பட்டோம். உலகத்திலிருந்து தான் நம்மை தேவன் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பா இருந்தவர்கள், தூரமா இருந்தவர்கள் ஆகிய நம்ம ஸ்தோத்திரம் தம்முடைய சொந்த இரத்தத்தை என்ன பண்ணார்? நமக்காய் தந்தார். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது பேதுருவின் புத்தகத்தில் இப்படியா நான் வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்களேன். ஸ்தோத்திரம் 1 பேதுரு ஸ்தோத்திரம் 1வது அதிகாரம் அதனுடைய 18-19 நினைக்கிறேன். 1வது அதிகாரமா 2வது அதிகாரமா? ஸ்தோத்திரம் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய், 1வது அதிகாரம் அதுல 18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை என்ன பண்ணார்? இங்கே முன்னோர்களால் பாரம்பரியமாய் நாம் அனுசரித்து வந்த வீணான நடக்கையிலிருந்து, பலவிதமான வீணான காரியங்கள் இருந்து தேவன் நம்மை இப்ப என்ன பண்ணார்?
பொன்னையும் வெள்ளியோ நமக்கு ஸ்தோத்திர கிரயமாய் தந்து நம்மை மீட்கல, சம்பாதிக்கல. ஸ்தோத்திரம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணாரா? மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இப்போ தேவன் நம்மை மீட்டு கொண்டு இப்போ எங்க வந்திருக்கிறார்? தேவ சபைக்குள்ள நம்ம என்ன பண்ணார்? கொண்டு வந்தார். அல்லேலூயா. இனி ஸ்தோத்திரம் கொண்டு வந்த பொண்ணை நம்ம இப்போ எப்படி அங்கிருந்து வெட்டி எடுத்துட்டு ஸ்தோத்திரம் இந்த லெபார்டரியில ஸ்தோத்திரம் லேப்ல கொண்டு வந்து அது அதுக்கு அடுத்த ப்ராசஸுக்கு நேராக நடத்துகிறது போல ஸ்தோத்திரம் தேவன் நம்மை உலகத்திலிருந்து கொண்டு வந்து ஸ்தோத்திரம் சமுதாயத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்து ஸ்தோத்திரம் அந்நிய தேசத்திலிருந்து, அந்நிய பாஷைக்காரர் ஜனத்திலிருந்து, ஜாதிகள் இருந்தெல்லாம் நம்மை கொண்டு வந்து அந்தகாரத்திலிருந்து நம்மை கொண்டு வந்து இனி பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தணும்னா ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு சபை நமக்கு தேவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் ஊழியம் நமக்கு தேவை. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. நம்மை எதற்கு நேராய் கொண்டு போக? பரிசுத்தத்துக்கு நேராய் கொண்டு போக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பாருங்க, பொன்னோ வெள்ளியோ ஒரு காலம் தன் பரிசுத்தம் அடைகிறதற்கு ஸ்தோத்திரம் எகைன்ஸ்ட் அல்ல. ஸ்தோத்திரம் ஆனா பல நேரங்களில் விசுவாசிகளாகிய நாம ஸ்தோத்திரம் என்ன பண்ணுகிறோம்? அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தப்படுகிறதுக்கு பல நேரத்தில் நம்ம யாரா இருக்கிறோம்? ஸ்தோத்திரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்தோத்திரம் ஊழியம் பயங்கர கஷ்டமா இருக்கு, உபதேசம் பயங்கர கஷ்டமா இருக்கு, ஸ்தோத்திரம் எல்லாம் கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்குன்னு சொல்லி என்ன ஆகிறோம்? அல்லேலூயா. நாம் சுத்த பொன்னாய் விளங்கணும்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு அனுபவத்தில் நாம் வந்தால் மட்டுமே ஸ்தோத்திரம் தேவனை நாம் தரிசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த பூமியில நான் ஓடுகிற ஓட்டம் எல்லாம் தேவனை தரிசிக்காம ஸ்தோத்திரம் முடிஞ்சிட்டுன்னா எந்த பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்துக்குரிய காரியங்களுக்காய் மட்டும் நாம் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் இருப்போமானால் எல்லா மனுஷரிலும் யாராய் மாறப்படுவோமா? பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் காணப்படுவோம். அப்போ இந்த பூமிக்குரிய நன்மைக்கு அல்ல, ஒரு நாள் நான் ஆண்டவரை தரிசிக்கணும், என் தேவனை முகமுகமாய் தரிசிக்கணும், அவரோடு கூட நித்திய ராஜ்யத்தில் நித்திய மகிமையில நான் வாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமும் நம்முடைய வாஞ்சையும். அதற்கான ஓட்டமுமா தான் நம்முடைய வாழ்க்கை காணப்படணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இப்போ நம்மை பரிசுத்தப்படுத்த சபையை தந்திருக்கிற, ஊழியரை தந்திருக்கிற ஸ்தோத்திரம் பல காரியங்களை ஏற்படுத்தி ஸ்தோத்திரம் முக்கியமாய் அவர் நமக்கு தந்ததா ஸ்தோத்திரம் தேவனுடைய வேத பிரமாணம். முதலாவது ஸ்தோத்திரம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது எது தெரியுமா? தேவனுடைய ஸ்தோத்திரம். எவ்வளவு தூரம் இந்த வேத வசனங்களை நீங்க தியானிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் இந்த வேத வசனத்தை ஸ்தோத்திரம் நீங்க கை கொள்ள பழகுகிறீர்களோ, எவ்வளவு தூரம் இந்த வேத வசனத்தின்படி நடக்க ஆரம்பிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருப்போமே ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிங்களே. ஸ்தோத்திரம் 17வது அதிகாரத்தின் 17வது வசனம். யோவான் சுவிசேஷம் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அவர்களை என்னவாக்கும்? அப்போ தேவனுடைய சத்தியம். உம்முடைய சத்தியம்னா யாருடைய சத்தியம்? ஆண்டவர் ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில் அனுப்பினார். அவர் மூலமாய் வெளிப்பட்ட சத்தியத்தையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து உம்முடைய சத்தியத்தினாலே. அல்லேலூயா. அப்போ சத்திய வசனமானது நம்மிடத்தில் வரும் பொழுது ஸ்தோத்திரம் நமக்குள்ள என்ன உண்டாகிறது, என்ன சம்பவிக்கிறது? பரிசுத்தமாகிறதற்கு நேராய் நாம் என்ன படுகிறோம்? நடத்தப்படுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, பலர் ஸ்தோத்திரம் இன்னைக்கு சத்தியத்துக்கு யாரா இருக்கிறாங்க? எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க, புறம்பான ஸ்தோத்திரம் எதிரா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப சத்தியம் இல்லைன்னா ஸ்தோத்திரம் பரிசுத்தமாகுதல் இல்லை. அல்லேலூயா. சத்தியத்தின்படி நம்ம நடக்கலைன்னா, சத்தியத்தின்படி நம்ம ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஜீவிதம் பிரயாணிக்கலைன்னா நமக்குள்ள பரிசுத்தமாகுதல் நடக்கல. இப்போ பரிசுத்தமாகுதல் நடக்கலைன்னா நம்ம தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ சத்தியத்துக்கு என்ன பண்ணுகிறவர்களா இருக்கணுமா? செவி கொடுக்கணும். அல்லேலூயா. சத்தியம் சோதரம் பலருக்கு பாருங்க கடிந்து கொள்ளுதல். இன்னைக்கு சபையில சோதரம் பழைய காலங்களில் எல்லாம் சோதரம் நான் கேட்டிருக்கிறேன். சோதரம் ரொம்ப கடினமா என்ன பண்ணுவாங்களாம்? எப்படி ரொம்ப கடினமா ஸ்தோத்திரம் உபதேசி ஸ்தோத்திரம் அவருக்கெல்லாம் பேர் பழைய காலத்தில் உபதேசி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்ன பண்ணுவாராம்? கடிந்து கொள்ளுவாராம். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீதிமான் என்ன தயவா என்ன பண்ணட்டும், அது எனக்கு என்ன போல இருக்குமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலருக்கு இன்னைக்கு சபையில வருகிறவர்களுக்கு கடிந்து கொள்ளுதல் ஸ்தோத்திரம் என்னவா இல்ல, பிரியமா இல்ல. தேவனுடைய ஸ்தோத்திரம் வார்த்தைகள் ஸ்தோத்திரம் சில நேரத்தில் அவர்களுக்கு பாரமா இருக்கு. ஏன்னா ஸ்தோத்திரம் அவர்கள் பரிசுத்தத்திற்கு நேராகி தங்களுடைய ஓட்டத்தை ஓடல. அதை எதிர்க்கிறார்கள், ஸ்தோத்திரம் அதை வெறுக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவிதம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு நேரா இல்ல. அல்லேலூயா. நாம சிந்திக்கணும், நாம ஸ்தோத்திரம் அதை வெறுக்கிறோமா, உபதேசகருடைய வார்த்தையை வெறுக்கிறோமா, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை நாம ஸ்தோத்திரம் தள்ளுகிறோமா. அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு ஸ்தோத்திரம் நிருபம் எழுதும்போ ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஸ்தோத்திரம் பவுல் தான் எழுதுகிறார். ஆனால் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பவுலினுடைய வார்த்தைகளை யாருடைய வார்த்தைகளா ஏற்றுக்கொண்டார்களாம்? வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தைகளாகவே என்ன பண்ணார்கள். ஸ்தோத்திரம். ஒன்று வாசிங்களே, 1 தெசலோனிக்கேயர் ஸ்தோத்திரம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நீங்க வாசிக்கும்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே பாருங்க, தேவனுடைய வசனத்தை யாரால தான் கேட்டார்கள்? எங்களால்னா யார் எழுதுகிறது? யாரு? பவுல். பவுலினால தான் தேவனுடைய வசனத்தை கேள்விப்பட்டார்கள், ஏற்றுக்கொண்ட போது. அப்போ கேள்விப்பட்டது சொன்னது யாரு? பவுல். ஆனா அதை உள்ள அப்படி ரிசீவ் பண்ணப்போ அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் பேதுருவுடைய வார்த்தையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சோதரன் பல நேரத்தில் பாஸ்டர் சொன்னது போல தான் நமக்கு தெரியுது, பாஸ்டர் குத்தினது போல தான் நமக்கு தெரியுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு பேசுகிறது போல தெரியல. அல்லேலூயா. பாருங்க, தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற சபையார் ஸ்தோத்திரம் யார் தான் அவர்களோடு பேசுகிறது? ஸ்தோத்திரம் பவுல் தான் பேசுகிறார். அப்படிதானே? எங்கள் மூலமா தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணீங்க? கேள்விப்பட்டீங்க. ஆனா ஸ்தோத்திரம் when you receive that, ஸ்தோத்திரம் நீங்க எப்போ அதை ஏற்றுக்கொண்டப்போ, ஸ்தோத்திரம் எப்படி ஏற்றுக்கொண்டார்களா? அதை மனுஷர் வசனமாக எண்ணாமல் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே. அல்லேலூயா. யார் அதை தேவ வசனமா ஏற்றுக்கொள்வார் தெரியுமா? யார் ஏற்றுக்கொள்வா? பரிசுத்தத்துக்கு நேராய் நடக்கிறவன். தேவன் என்னை பரிசுத்தத்துக்கு நேராக அழைத்திருக்கிறார். தேவன் என் மேல வைத்திருக்கிற சித்தம் பரிசுத்தத்துக்கு நேராய் ஸ்தோத்திரம் அந்த சித்தத்தை தான் தேவன் என் மேல வைத்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறவன் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஊழியக்காரர் பேசும்போ அதை மனுஷ சத்தமா ஏற்றுக்கொள்ளாம தேவ சத்தமா என்ன பண்ணுவான்? ஏற்றுக்கொள்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலருடைய அல்லேலூயாலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிறத பார்க்கும்போது ஸ்தோத்திரம் நான் லிமிட்டை கிராஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்படி இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள்லாம் நல்ல விசுவாசிகள், நல்ல பரிசுத்தவான்கள்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம். அப்போ எது நம்மை பரிசுத்தமாக்கும்படியாய் தேவன் நமக்கு தந்திருக்கிற முக்கியமான டூல் ஸ்தோத்திரம், முக்கியமான ஒன்று தேவனுடைய வசனம், தேவனுடைய சத்தியம். அதை தேவன் யாரை கொண்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். நமக்கு தீர்க்கதரிசியை கொண்டா இருக்கட்டும், நமக்கு ஊழியரை கொண்டா இருக்கட்டும், போதகரை கொண்டா இருக்கட்டும், ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர்களை கொண்டா இருக்கட்டும், ஸ்தோத்திரம் நிருபங்கள் எதற்கு எழுதப்பட்டது? ஒரு வசனத்தை கூட வாசிங்களே. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் ஸ்தோத்திரம் அதனுடைய 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்களே. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்து 2வது வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி. பாருங்க ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல தெளிவோடு எழுதுகிறார். பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அல்லேலூயா. இப்போ நிருபம் எழுதினது எதற்கு? பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும். அல்லேலூயா.
நிருபங்கள் மூலம் கர்த்தனமோடு பேசும்போ ஸ்தோத்திரம் தேவனை எதற்கு பேசுகிறார்? நாம பரிசுத்தத்துக்கு நேரா நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அது எந்த விதத்துல வரட்டும், ஏது ஸ்தோத்திரம் விதத்துல கடிந்து கொள்ளுதல் மூலமாய் வரட்டும், இல்ல தேற்றுகிறது மூலமாய் வரட்டும், ஏது விதத்துல நம்மோடு ஸ்தோத்திரம் வெளிப்பட்டாலும் தேவனுடைய நோக்கம் என்னன்னா, ஸ்தோத்திரம் வசனம் வெளிப்படும்போது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நோக்கம் என்ன? நாம் பரிசுத்தத்துக்கு நேராக நடக்கணும். ஜனம் பரிசுத்தத்துக்கு நேராக நடக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, தீமோத்தேயுக்கு எழுதின ஒரு வசனத்தை கூட வாசிங்களேன். தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்துல 3வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போ ஸ்தோத்திரம் கடைசியில் இப்படியாய் சொல்லுகிறார் பாருங்க. 3வது அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை வாசிங்களேன். தாமதிப்பேன் நாகில் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவர்கள் உபதேசத்துக்கு. பாருங்க, வேத வாக்கியங்கள் இப்போ எப்படியெல்லாம் நம்ம இடத்துல வருது? முதல்ல உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இதெல்லாம் யாருக்கு பிரயோஜனம்? நமக்கா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேத வசனங்கள் ஸ்தோத்திரம் இவைகளெல்லாம் நம்மிடத்துல ஸ்தோத்திரம் செய்யுமானால் இப்படிப்பட்ட கிரியைகளை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? வேத வாக்கியங்களாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் என்னவா இருக்கிறதா? பிரயோஜனம். இவையெல்லாம் பிரயோஜனம், நமக்கு பிரயோஜனம். பல நேரத்துல ஸ்தோத்திரம் நமக்கு அது பிரயோஜனம் உள்ளது போல தெரியல. அல்லேலூயா. தெரியுதா? எல்லா நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஸ்தோத்திரம் சீர்திருத்தலுக்கு வருகிற ஸ்தோத்திரம் உபதேசமாய் சொல்லப்படுகிற, கடிந்து கொள்ளுதலாய் வருகிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பிரயோஜனம் போல தெரியுதா? ஒரு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரயோஜனம் உள்ளதாய் தெரிகிறதா? ஆமென். தெரியுமானால் ஸ்தோத்திரம் நாம் பரிசுத்தத்துக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு விசை கண்களை மூடி ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த வார்த்தைகள் என்னிடத்துல வரும்போ ஸ்தோத்திரம் நான் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் அவைகளை மனுஷ வசனமா ஏற்றுக்கொள்ளாம தேவனுடைய வசனமாகவே ஏற்றுக்கொண்டு நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நீர் என்னை பரிசுத்தமாக்கும்படியா தான் உம்முடைய வசனத்தை அனுப்புகிறீர். அவைகளை நான் ஆண்டவரே மனுஷ வசனமா ஏற்றுக்கொள்ளாம ஆண்டவரே அந்த கடிந்து கொள்ளுதல், அந்த உபதேசத்தை ஆண்டவரே நான் தேவனுடைய வசனமாகவே ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாகுதலுக்கு நேராய் நடக்க எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி எல்லா தேவ பிள்ளைகளும் ஒரு விசை கர்த்தரை நோக்கி கேட்போமே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் என்னிடத்துல வரும்போ நாங்கள் அவைகளை ஆண்டவரை உதாசீனப்படுத்துகிறவர்களா அல்ல, நாங்கள் அவைகளை நிர்விசாரப்படுத்துகிறவர்களா அல்ல, ஆண்டவரை நாங்கள் அவைகளை தள்ளுகிறவர்களா அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே அந்த பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிற வார்த்தைகள், ஆண்டவரே சீர்திருத்தத்துக்கு நேராய் நடத்துகிற வார்த்தைகள் வரும் பொழுது நாங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ள தக்கதாய் கர்த்தருக்கு கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அவைகளை மனுஷ வசனமாய் நான் ஏற்றுக்கொள்ளாம ஆண்டவரே தேவ ஆலோசனையாகவே ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah. சோதரப்போ பரிசுத்தமாக்கும்படியாய் தேவன் நமக்கு தேவனுடைய வசனத்தை முதலாவது தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம் பாருங்க, இது உங்களை மட்டும் இல்லை எங்களையும் என்ன பண்ணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? சோதரம் கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இல்லையா? எந்த சோத்திரம் எந்த பட்டயத்தையும் உடைக்கும். எப்படிப்பட்டது? ஷார்ப்பா இருக்கிறது. எபிரேயர் ஒரு வசனத்தை கூட வாசிங்களேன். எபிரேயர் 4:12 வாசிங்களேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்துல. சோதரம் எந்த பட்டயத்திலும் எப்படிப்பட்டதா? கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும்
யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் தான் நம்மை எதற்கு முதலாவது நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் வழிநடத்த தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு டூல், ஒரு கருவி. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாகும்படியே வருகிற வார்த்தைகள்லாம் என்ன பண்ணணும்? அப்படியே என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். தெசலோனிக்கே சபையாரை போல ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சோதரம். ஒரு ஷார்ட் டைம்ல உருவான சபையாக தெசலோனிக்கே சபை. இதனுடைய பேக் ஸ்டோரியை சோதரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க வாசிக்க முடியும். சோதரம். பல சபைகள் மிகவும் உபத்திரவத்தின் நடுவில் தான் உருவானது. ஆனால் சோதரம் அவர்களிடத்தில் வசனம் வெளிப்பட்டப்போ அதை என்ன பண்ணார்கள்? they all receive. சோதரம். அந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. சோதரம். they didn't சோதரம் வாமிட் பண்ணல. பலருக்கு சோதரம் இன்னைக்கு வசனம் என்னவாகுது? சோதரம் இங்க கேட்கறத சோதரம் வெளியே போய் என்ன பண்ணுகிறாங்கன்னா, பாஸ்டர் இன்னைக்கு இப்படியாகும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்டவர்கள் அல்லன்னு சொல்லி நினைக்கிறேன். சோதரம். சோதரம். எங்க ஏரியால அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம அதை என்ன பண்ணணும்? பல நேரம் ஏன் நமக்கு வாமிட் பண்ணுது? அதை என்ன பண்ண முடியல? ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. நல்லதுக்காக்கும் என்னுடைய பிரயோஜனத்துக்காக நம் தீமோத்தேயுல வாசித்தோம். இவைகளெல்லாம் யாருடைய பிரயோஜனம்? நம்முடைய பிரயோஜனத்துக்கு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கணும். இரண்டாவது, தேவன் சோதரம் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாய் நமக்கு சோதரம் தந்திருக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சோதரன். அதுக்கு மேல பல 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 சுபாவங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதுல இருந்தே வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அதனுடைய 8வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியனும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம். நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பரிசுத்த ஆவி எதற்கு ஸ்தோத்திரம்? மேலே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த சுபாவங்கள் எல்லாம் நம்ம என்ன படுத்தும்? மனுஷனை தீட்டுப்படுத்தும், அசுத்தமுள்ளவனாய் மாற்றும். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போ, மனுஷனுக்கு உள்ளிருந்து வெளிவருகிறது அவனை என்ன பண்ணுமா? தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. பொல்லாத சிந்தனைகள் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் அங்க சொல்லுகிற அவைகளெல்லாம் மனுஷனுக்கு உள்ளிருந்து வெளியே வந்து அவன் என்ன உள்ளவனாய் மாற்றுமா? தீட்டுள்ளவனாய் மாற்றும். அல்லேலூயா. இப்ப தீட்டும் அருவருப்பும் நீங்க வெளிப்படுத்தல் வாசிக்கும் பொழுது சோத்திரம், தீட்டும் அருவருப்பும் ஒன்றும் எங்க போகாது? பரலோக தேவனுடைய ராஜ்யம் போகாது. அல்லேலூயா. இப்ப எதை நடப்பிக்கிறதா பரலோக ராஜ்யம் போகும்? நீதிய பரிசுத்தத்தை சோத்திரம் தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்கிறதா பரலோக ராஜ்யம். அப்ப நம்ம பரலோக ராஜ்யம் போகணும்னா சோத்திரம் தேவன் நம்மை பரிசுத்தமாக்கும்படியே நமக்கு தந்திருக்கிற இரண்டாவது முக்கியமான காரியம் என்ன? பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சோத்திரம். நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். கழுவப்பட்ட மட்டுமல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்களேன். 2 தெசலோனிக்கேயர் ஸ்தோத்திரம் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை ஒன்று வாசிங்களேன். 2 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகியால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்வி. 2 தெசலோனிக்கேயர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும். ஆவியினால இப்போ என்ன நமக்குள்ள சம்பவிக்கிறது? ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன சம்பவிக்கிறது?
பரிசுத்தமாகுதல் நமக்குள்ள சம்பவிக்கணும். அல்லேலூயா. நீங்க யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கும்போது ஸ்தோத்திரம், சத்திய ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது அவர் சகல சத்தியத்தின்படி நம்ம என்ன பண்ணுவாராம்? அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் நினைக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்களேன். ஸ்தோத்திரம், அநேக வசனம் சொல்றோம். ஸ்தோத்திரம், டக்குன்னு ஒன்று எடுத்து வாசிங்களேன். டைம் ஸ்தோத்திரம் கொஞ்சம் ஃபாஸ்டா போகுது. சத்திய ஆவியாகியவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அது யார் அந்த சத்திய ஆவியானவர்? நீங்க 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்களேன். அதே 16வது அதிகாரம் 7, 8 வசனங்கள். பிரயோஜனமாயிருக்கும் வர நான் போவேனே ஆகில் அவர் வந்து, பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், இந்த தேற்றரவாளன் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன பண்ணுகிறவர்? கண்டித்து உணர்த்துகிறவர். அல்லேலூயா. அப்போ உணர்த்துகிறது எதற்கு? ஸ்தோத்திரம், உணர்த்துகிறது எதற்கு? இப்போ ஸ்தோத்திரம், நாம ஸ்தோத்திரம் அதை செய்யக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம், வாகனம் ஓட்டுகிறோம் ஸ்தோத்திரம், பல பல காரியங்கள் பாருங்க. இப்போ ஸ்தோத்திரம், இப்போ உள்ள வாகனங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஒரு 80 ஸ்தோத்திரம் 120க்கு மேலே போனா ஸ்தோத்திரம் சைரன் அடிச்சுட்டே இருக்கும். ஏன்னா ஸ்தோத்திரம் யூ ஆர் கிராசிங் த லிமிட். ஸ்தோத்திரம், நீ என்ன பண்ணுகிற? லிமிட்டை தாண்டி போகிற. என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம், இதுக்கு மேல போக கூடாது. ஸ்தோத்திரம், குறைக்கணும் என்பது அது என்ன பண்ணு? நமக்கு உணர்த்துகிறது. அதே போலதான் ஸ்தோத்திரம், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன பண்ணுவார்? நம்ம உணர்த்துவார். எப்படிப்பட்ட உணர்வு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நாம பெறுகிறதனுடைய பிரதான நோக்கம் ஸ்தோத்திரம், நாம பரிசுத்தமாய் மாறும்படியாய். அல்லேலூயா. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தருக. அதனுடைய இரண்டாவது ஸ்தோத்திரம் பெரிய நோக்கத்தை நமக்கு நம்ம வேதத்தில் பல நோக்கங்கள், பல ஸ்தோத்திர காரியங்களை பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தருகிறத குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே நான் சொல்ல வருகிறது பாருங்க, நம்ம வேதத்தில் 2-3 வசனங்களை வாசித்தோம். பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தருகிறது எதற்கு? நமக்கு உணர்த்தி பாவத்தில் நடக்காம பரிசுத்தத்துக்கு நேராய் நம்மை நடத்தும்படியா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியை பெறாதவங்க சீக்கிரமா என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் யார் யாருக்குள் இருக்கிறதோ சோதரர், அது அவர்களை என்ன பண்ணும்? செவையான பாதையில் நடத்தும். நான் வாஸ்தவமே 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாஸ்தவம், சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்ன பண்ணுவார்? நடத்துவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்றோம், அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நாம என்ன பண்ணணும்? தேவ சபை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இரண்டாவதாய் ஸ்தோத்திரம், தேவன் நம்மை பரிசுத்தமாக்க முடியாது, தேவ சபையை பரிசுத்தமாக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை அவர் சுய ரத்தத்தினால் சம்பாதித்து அவருடைய சபையை பரிசுத்தமாக்க முடியாது. ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவி இன்னும் பெறாதவங்க ஒரு சில நிமிடம் நாம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியை ஸ்தோத்திரம், அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை, இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை, இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலனை என் மேல் அதிகமாய் ஊற்றுங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமே, கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமே. ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும், ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு சில நிமிடம் கைகளை தட்டி, ஆண்டவரே எங்களை அந்த சத்திய ஆவியினால நிரப்பும், எங்களை அந்த சத்திய ஆவியினால நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும் பொழுது சகல சத்தியத்துக்கு நேராய் எங்களை நடத்துகிறவர் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நாட்களிலே எங்கள் மேல அதிகம் அதிகம் அதிகமாய் ஆண்டவரே நீர் ஊற்றுவீராக. இயேசுவே, நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினால் நிரப்பு 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 நிரப்பு. Praise the Lord, 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 praise the Lord.
ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, நீங்க வேதத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர்கள் மேல வல்லமையா என்ன பண்ணார்? ஊற்றப்பட்டார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றுதல் ஸ்தோத்திரம் நமக்குள்ள உண்டாகும்போது நமக்கு மட்டுமல்ல பாவ உணர்வு வருகிறது. ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணினதான பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டவர்களுக்குள்ள எல்லாம் என்ன உண்டானது? உணர்வு. ஸ்தோத்திரம் கேட்கிறாங்க, நாங்களும் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? வாசிங்களே அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் ஸ்தோத்திரம் அதனுடைய 37வது வசனத்தை நீங்க வாசிக்கும்போது ஸ்தோத்திரம் நீங்க 2வது அதிகாரத்தை எல்லாம் உங்களுக்கு நீங்க தெரிந்த பகுதி தான். அதெல்லாம் நான் ஸ்தோத்திரம் ஜஸ்ட் ஒன்று ஞாபகப்படுத்தி தான் விடுகிறேன். பாருங்க, அங்க என்ன வாசிக்கிறோம்? இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்களை பரிசுத்தத்துக்கு நேரா நடத்தினது என்ன? அந்த இடத்துல ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய ஒரு நிறைவு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல அந்த 120 பேர் வல்லமையாய் ஊற்றப்பட்டார். ஸ்தோத்திரம். அவர்கள் நடுவில் இருந்து பேதுரு எழும்பி என்ன பண்ணுகிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். இது நாங்க குடித்து வெறித்திருக்கிற அனுபவம் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்படுதல். அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டதான வேதவசனத்தின் நிறைவேறுதல் என்னெல்லாம் ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்ணினப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் அதை கேட்ட ஜனங்களுக்குள்ளேயும் பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு அனுபவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியின் நிறைவோடு பேசும்போ ஸ்தோத்திரம் ஜனங்களுக்குள்ள பரிசுத்தத்துக்கு நேரான ஒரு நடத்துதல் உண்டாகும். அல்லேலூயா. அதான் நம்ம இங்க வாசிக்கிறோம். பாருங்க, பேதுரு அவர்களை நோக்கி என்ன பண்ணுங்க? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு என்ன பண்ணுங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியை நாம பெறணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், நடத்தப்படணும். இதெல்லாம் எதற்காக? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக. பரிசுத்தத்துக்கு நேராய் தேவன் நம்மை நடத்தும்படியே தேவன் நமக்கு தந்ததான ஒரு காரியம். அல்லேலூயா. 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 மூன்றாவதாய் சோதரம் கொஞ்சம் டிஃபரெண்டான காரியம். மூன்றாவது சொல்லுகிற காரியம் கொஞ்சம் டிஃபரெண்ட். ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் எபிரேயர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். எபிரேயர் நிருபம் அதனுடைய ஸ்தோத்திரம் 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் எந்த மகனையும் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லியிருக்கிற புத்திமதி மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரருந்தோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராகிறாமல் அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்ம என்ன பண்ணுகிறாராம்? சிட்சிக்கிறாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. அன்னைக்கு கவனிக்கணும். இப்போ ஸ்தோத்திரம். நம்ம வாசித்த வசனம் தெசலோனிக்கர்ல என்ன வாசித்தோம்? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் என்ன பண்ணுவாராக? பரிசுத்தமாக்குவாராக. ஏன்னா அவருடைய வேலை அது. ஸ்தோத்திரம். அடுத்த 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும்போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே
அப்ப பரிசுத்தமாக்கணும்னு விரும்பினான்னா பரிசுத்தமாக்குவார். அது ஆண்டவருடைய வேலை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை தந்தாகலும் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பியாகலும் இல்ல ஸ்தோத்திரம், இதுல எல்லாம் நம்ம மனம் திரும்பலன்னா சில பார்ட்டிகளுக்கு ஸ்தோத்திரம் தேவன் வச்சிருக்கிற ஸ்பெஷலான ஒரு டூலாக்கும் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அங்கே வாசித்தோம், தெளிவாக வாசித்தோம். ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய ஸ்தோத்திரம் எபிரேயருக்கு நிருபம் எழுதுகிற தேவனுடைய மனுஷன் அழகா சொல்லுகிறார், எல்லாருக்கும் கிடைக்கிற சிக்ஷை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க யார் இல்ல, பிள்ளைகள் அல்ல, நீங்க வேசி பிள்ளைகளா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தகப்பன்மாரும் நம்ம என்ன பண்ணுகிறார்கள்? சிக்ஷிக்கிறார்கள். எதற்கு? கொஞ்ச காலம் ஸ்தோத்திரம் நம்முடைய பிரயோஜனத்துக்காக சிக்ஷிக்க, அது கொஞ்ச நாட்கள் தான். எப்படி பெற்றோர் நம்ம பிள்ளைகளை சிக்ஷிக்கிறது? ஸ்தோத்திரம் 12ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திரம். பலர் அப்படி பண்ணுறது இல்லை. ஸ்தோத்திரம் இன்னைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் கம்பெடுத்தாலே பிரச்சனை தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்தோத்திரம் இன்னைக்கு கம்பெல்லாம் யூஸ் பண்ணுகிறதே ஸ்தோத்திரம். ஏன்னா பெற்றோர் ஸ்தோத்திரம் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க? ஆமாம், கம்ப்ளைண்ட். ஸ்தோத்திரம் எங்களை பிள்ளைய ஸ்தோத்திரம் சார் அடிச்சு என்ன பண்ணி போட்டாரு? ஸ்தோத்திரம் இல்லை, டீச்சர் அடிச்சு ஸ்தோத்திரம் ஒரு வழியாக்கி போட்டாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகினால பிள்ளைகள் ஸ்தோத்திரம் இன்னைக்கு எதற்கும் பயப்படுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. சிக்ஷை என்பது ஸ்தோத்திரம் இல்லாத ஒரு நிலைமையில, இல்லாத ஒரு காலத்துல நாம போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாய் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், அவர்கள் கொஞ்ச காலம் நம்ம என்ன பண்ணார்கள்? சிக்ஷித்தார்கள். ஆனா ஸ்தோத்திரம் இயேசு அப்படி அல்ல, தேவன் அப்படி அல்ல. நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதற்காகவே வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம், அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக. வேதம் நல்ல தெளிவாய் சொல்லுகிறது. யாருடைய பிரயோஜனத்துக்காக? நம்முடைய பிரயோஜனத்துக்காக அவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? சிக்ஷித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சிக்ஷை வரும்போது நினைக்கணும், ஸ்தோத்திரம் தேவன் என்னை குறித்து விரும்புகிறது என்ன? நான் இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராக நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலர் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தருடைய சிக்ஷை அற்பமா எண்ணுகிறாங்க. அதான் நம்ம வாசித்து தொடங்குனது. ஸ்தோத்திரம் வாசித்து தொடங்கும்போ என்ன தொடங்கணும்? அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாது. அவரால் கடிந்து கொள்ளப்படும்போ சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் சிக்ஷிக்கிறதும் கடிந்து கொள்ளுகிறதும், உபத்திரவங்களுக்கு தேவன் நம்மை ஒப்புக் கொடுக்கிறதும், பலவீனங்களுக்கு தேவன் நம்மை ஒப்புக் கொடுக்கிறதும் எதற்காக? ஸ்தோத்திரம், நம்முடைய பிரயோஜனம். நம்முடைய பிரயோஜனம்னா அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம யாரா மாறணும்? ஸ்தோத்திரம் நாம அதுல ஒரு பார்ட்டா மாறணும். அந்த பரிசுத்தத்துக்கு ஒரு பங்குள்ளவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ள நமக்குள்ள பல நேரத்தில் நமக்குள்ள என்னன்னா ஸ்தோத்திரம், இவ்வளவு பரிசுத்தம் போதும், எங்க போயிடலாம்? பரலோக ராஜ்யம் போயிடலாம். ஹல்லேலூயா. நாம பல நேரங்கள் நினைக்கிறோம் ஸ்தோத்திரம், நாம் களவு செய்யல, திருடல்ல, ஸ்தோத்திரம் பல காரியங்கள், முக்கியமான பாவங்கள் எதுவும் நான் என்ன பண்ணல, செய்யல. ஆனாலும் சில காரியங்கள் எனக்குள்ள ஸ்தோத்திரம் நமக்குள்ள பல காரியங்கள் மறைந்து இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் பிரியப்படாத, தேவன் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிற ஸ்தோத்திரம், ஏன் 7 முறை பொண்ணை புடமிடுகிறாங்க? ஏன் 7 முறை வெளியே புடமிடுகிறாங்க? ஏன்னா ஸ்தோத்திரம் சின்ன களிம்புகள் கூட என்ன வாங்கணும்? வெளியே வரணும். ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார் ஸ்தோத்திரம், கர்த்தர்னை புடமிடுகிறது எதற்கு? நான் இன்னும் யாரா மாறுவேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஸ்தோத்திரம் 3வது நம்மை பரிசுத்தமாக்கும்படியாய் தேவன் வச்சிருக்கிறதான முக்கியமான ஒரு காரியமாக்கும் அடி ஸ்தோத்திரம் நமக்கு என்ன தருகிறது? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் இப்படியே சொல்லுகிறார், நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலை தோறும் என்ன பண்ணப்படுகிறேன். யாரெல்லாம் சிக்ஷை நல்லதுன்னு சொல்றீங்க? பல நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த சிக்ஷை ஒன்றும் வேண்டான்னு நினைப்போம். ஆனா சிக்ஷிக்கிறது ஏன்னா நல்ல வழியில நடக்கலாம் இல்லையா? ஸ்தோத்திரம் திருந்தலாம் இல்லையா? பரிசுத்தத்துக்கு நேரா நடக்கலாம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆகினாலே கர்த்தருடைய சிக்ஷையை ஒரு காலம் என்ன கூடாதா? அற்பமா எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சிக்ஷிப்பார், ஆனால் ஸ்தோத்திரம் பாருங்க, அவர் நம்மை கடிந்து கொள்வார், ஆனால் ஸ்தோத்திரம் அது பிரயோஜனத்துக்காக, நம்முடைய பிரயோஜனத்துக்காக. வேதத்துல பலரை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? சிக்ஷித்து இருக்கிறார். நமக்கு தெரியும் தாவீது தேவனுடைய சிக்ஷையை பெறுகிறார். எப்போ? பாவம் செய்து ஸ்தோத்திரம் தேவனை விட்டு தான் பாவி என்கிற உணர்வே இல்லாம வருஷம் ஸ்தோத்திரம் தாண்டுவோ ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம் பாருங்க, அவனுக்கு பெரிய சிக்ஷைகளை கொடுக்கிறார். எதற்காக?
தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயம் உள்ளவனாய் அவனை மாற்றணும். அல்லேலூயா. சிட்சை இல்லைன்னா, தண்டனை இல்லைன்னா, ஸ்தோத்திரம் பாருங்க, நீங்க கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போ ஸ்தோத்திரம் இப்படியாய் நம்ம ராப்போஜன் ஆராதனைக்கெல்லாம் வாசிக்கிற ஒரு வேத பகுதி உண்டு. ஸ்தோத்திரம் பாருங்க, இப்படியாய் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அதை நான் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம் ஒன்று வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் அதனுடைய 31 32 ஒன்று வாசிங்களேன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது. அந்த நியாய தீர்ப்பு எது? எந்த நியாய தீர்ப்பு? கடைசி நாளில் உள்ள நியாய தீர்ப்பு. அந்த நாளிலே நாம் நியாய தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோட ஆக்கினைக்குள்ள உலக மனுஷனோடு கூட நாம் எங்க போயிடக்கூடாது? ஆக்கினைக்குள்ளாய் போகக்கூடாது. அல்லேலூயா. உலகம் தன்னோடு கூட சேர்ந்த அந்த 2ஆம் நரகமாகி அக்கினியும் கந்தவும் எரிகிற கடல்ல போகாதபடிக்கு என்ன பண்ணுகிறாராம்? கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். கர்த்தராலே பிரசன்ட். ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல பிரசன்ட்ல நம்ம என்ன படுகிறோம்? சிட்சிக்கப்படுகிறோம். எதற்காக? ஸ்தோத்திரம். உலகத்தை எல்லாம் ஒரு நாள் நான் டீப்பார் பாருங்க, நாம் நியாய தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோட ஆக்கினைக்குள்ள போகாதபடிக்கு. அல்லேலூயா. உலகத்தானோடு கூட நாமும் ஸ்தோத்திரம் அந்த நரக ஆக்கினைக்குள்ளாக ஸ்தோத்திரம் தள்ளப்படாததற்காக தேவனால இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் பாருங்க, இப்பொழுதே என்ன பண்ணப்படுகிறோம்? தேவனுடைய சிட்சையை பெறுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலருக்கு சிட்சை என்பது பயங்கர ஒரு ஸ்தோத்திரம் ஒரு கஷ்டமான காரியமாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சீக்கிரமாய் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் அல்ல. சீக்கிரமாய் ஸ்தோத்திரம் அதை அக்செப்ட் பண்ணுகிற அனுபவம் அல்ல. அல்லேலூயா. பல நேரங்களில் சிட்சையை நாம் என்ன பண்ணுகிறோம்? வெறுக்கிறோம். தேவனுடைய சிட்சையை ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு மனநலம் நம்மிடத்துல இல்லாம போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம் பலருக்குள்ள ஸ்தோத்திரம் அப்படி ஒரு ஸ்தோத்திரம் முடிப்பார் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சிட்சை ஸ்தோத்திரம் அற்பமா எண்ணக்கூடாதா? அவர் எதற்காய் சிட்சிக்கிறாரா? 10வது வசனத்தில் நான் வாசித்தோம். திரும்ப ஒன்று வாசிங்களே, சீக்கிரமா முடிக்கிறேன். என்ன வாசித்தோம்? 10வது வசனம். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அவர் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் யார் சிட்சித்தார்கள்? நம்முடைய பெற்றோர் நம்ம சிட்சித்தார்கள். இவர்னா யாரு? ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர், நம்மை ரட்சித்தவர். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கும் பாருங்க, தம்முடைய பரிசுத்தத்துக்கு. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தரா இருக்கிறார்? அந்த பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நாம பங்குள்ளவர்களா மாறணும். அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்துக்கு பங்கு. பரிசுத்தத்துல ஒரு பங்கு. பரிசுத்தத்துக்கு பங்குனா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மைக்கு, அந்த மகிமைக்கு, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு பங்குல நாமும் அவகாசிகளாய் மாறும்படியாய் நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்ம என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பல தேவனுடைய மனுஷருக்கு சொல்கிறாங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாக்கோபுல நீங்க வாசிக்கும்போது யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். எதை சந்தோஷமா எண்ணணும்? எதை? சோதனைய, சிட்சைய, உபத்திரவத்தை. அல்லேலூயா. எது? ஸ்தோத்திரம். திரும்ப ஒன்று வாசிங்களே, மைக்ல வாசிங்களே. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பலவிதமான சோதனை, பல விதத்துல சோதனை நமக்கு வரலாம். பல விதத்துல தேவன் நம்மை சிட்சிக்கலாம். பல விதத்துல உபத்திரவங்களின் வழியை தேவன் நம்மை அனுமதிக்கலாம், நடத்தலாம். அப்போ அந்த சிட்சை வரும்போ, அந்த சோதனை வரும்போ, உபத்திரவத்துல தேவன் நம்மை நடத்தும்போ என்ன பண்ணணுமா? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து
அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஸ்தோத்திரம். அங்கே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் உண்டாக்கும். விசுவாசத்துல ஒரு பூரணதை வரும். எதுல? ஸ்தோத்திரம் சிட்சைகளை வரும்போ, சிட்சையின் வழியா தேவன் அனுமதிக்கும்போ, சோதனையில தேவன் அனுமதிக்கும்போ, ஸ்தோத்திரம் பரிசுத்தமாகுதல் மட்டுமல்ல, ஸ்தோத்திரம் அதோடு கூட விசுவாசமும் பெருக வேண்டும், வளர வேண்டும் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஸ்தோத்திரம் அதை என்னவா எண்ணுங்கள்? மிகுந்த சந்தோஷமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அனுமதிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா சிட்சையையும் ஸ்தோத்திரம் சந்தோஷமாய். ஸ்தோத்திரம். நம்ம யோபுவை குறித்து வாசிக்கும்போது இப்படியா வாசிக்கிறோம், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது தன் நாவினால யோபு என்ன பண்ணல? பாவம் செய்யல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபுனுடைய மனைவி சொல்லுகிறாங்க, இன்னும் ஏன் உத்தமத்துல உறுதியா இருக்கிறீர்? என்ன பண்ணும்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபுனுடைய மனைவி பார்த்து என்ன சொல்லுகிறாங்க? தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றதான நாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார்னா நல்லதுக்காக மட்டும்தான் ஆண்டவர் நம்ம சிட்சிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிற அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாகவே நம்மை சிட்சிக்கிறார். அந்த பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படியாகவே தேவன் நம்மை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் ஸ்தோத்திரம் 3 காரியங்களை நான் சொன்னேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் அனுப்புகிறதா இருக்கட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்ததா இருக்கட்டும். ஸ்தோத்திரம். அப்பப்போ இல்லை பக்தன் சொல்லதுக்கு போல 73ஆம் சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் ஆசாப் இப்படியாய் சொல்லுகிறார், நான் எப்படிப்பட்ட சிட்சை? நாள்தோறும் என்ன பண்ணப்படுகிறேன்? வாதிக்கப்படுகிறேன். காலை தோறும் என்ன படுகிறேன்? 14வது வசனத்தை இப்படியாய் சொல்லுகிறேன், நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டு காலை தோறும் தண்டிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போ நாள்தோறும் சிட்சை தந்தாலும் பரவாயில்ல, எங்க போனோம்? பரிசுத்தமாய் நாம் ஜீவித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அல்லேலூயா. அதான் பெரிய பாக்கியம் பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த பூமியில எதை சம்பாதித்தாலும் அவைகள் ஒன்று நம்மோடு கூட வரப்போகிறது இல்லை. ஆஸ்தியோ, அந்தஸ்தோ, ஐஸ்வர்யமோ, பணமோ, சுகமோ, சொத்துக்களோ எதுவும் நம்மோடு கூட வரப்போகிறது இல்லை. ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தமாய் வாழ்வோமானால் ஸ்தோத்திரம் அது நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தமாகும்படி அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி அவருடைய வேத வசனத்தையும் அவருடைய ஆவியையும் சில சிட்சைகளையும் தந்து நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தமாகுதலுக்கு நேராக என்னை நடத்தும் என்று சொல்லி ஒரு விஷயம் எல்லாரும் தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் கேட்போமே. ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஒன்று கூட இந்த புதிய வருஷத்தின் முதலாவது ஸ்தோத்திரம் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒரு புதிய அனுபவத்தோடு கூட இன்னும் இந்த வருஷத்தில் பரிசுத்தமாகுதலுக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்தும்படியா எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் எழும்பி நிற்கலாமா? ஸ்தோத்திரம். ஒரு சில நிமிடங்கள் நாம் எழும்பி நிற்போம். எழும்பி நின்று தேவனை ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் நாம ஸ்தோத்திரம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த புதிய வருடம் ஸ்தோத்திரம் ஆரம்ப ஸ்தோத்திரம் நாட்களில் நாம் காணப்படுகிறோம். ஆரம்ப நாட்களில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாய் ஸ்தோத்திரம் முதலாவது பரிசுத்த ஆராதனையில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த வருடத்தில் இன்னும் ஒரு பரிசுத்தத்துக்கு நேரான ஒரு பிரயாணத்தை, ஒரு நடத்துதலை கர்த்தர் நமக்கு தர முடியும். எல்லாம் வாய்களை திறந்து கேட்போமே. அந்த பரிசுத்தமாகுதலுக்கு நானும் பங்குள்ளவனாய் மாறணும். ஆண்டவரே, நானும் மகுள்ளவனாய் மாறணும். ஓ ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவரே, நான் பரிசுத்தம் இல்லாம ஆண்டவரே உம்மை தரிசிக்க முடியாம ஆண்டவரே அந்த மகிமையை நான் இழந்து போகாதபடிக்கு, ஓ அந்த உன்னத பாக்கியத்தை நான் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நான் அதற்கு பங்குள்ளவனாய் மாறணும். அதற்கு நான் பங்குள்ளவனாய் மாறணும். என்னை மாற்றுவீராக, வசனத்தை எனக்கு தருவீராக, எனக்கு அனுப்பி என்னை உணர்த்துவீராக, எனக்கு போதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எனக்கு தந்து என்னை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தும். ஆண்டவரே, நாள்தோறும் நான் சிட்சிக்கப்பட்டாலும் பரவாயில்லை. ஆண்டவரே, நாள்தோறும் நான் தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை. உபத்திரவங்கள் வழியா நீர் என்னை நடத்தினாலும் பரவாயில்லை. ஆண்டவரே,
ஆண்டவரே நான் பரிசுத்தமாகி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவனாய் நான் மாறணும்ப்பா. அதற்கு நேராய் என்னை நடத்தும், என்னை நடத்தும், என்னை நடத்தும், என்னை நடத்தும், என்னை நடத்துவீராக, என்னை நடத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பாரும் தந்தை எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோ. பாரும் தந்தை எந்த உள்ளத்தை மனம் நொந்து மாறுளோகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து மாறுளோகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பரிசுத்த கூட்டம் நாடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே. யாரோ வேடாய் ஆடியாய் நெஞ்சம் மாறீரோ. வேடாய் ஆடியாய் நெஞ்சம் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பும் சுத்த ஜோதியே. எங்களில் காணப்படுகிற சுத்தங்களை நீக்குவீராக. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே. பாவினீச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா. யாரும் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்துக்கு நேரான நடத்தும். பரிசுத்த கூட்டம் நாடுவே ஜோலி தேடும் சுத்த ஜோதியே. யாரோ வேடாய் ஆடியாய் நெஞ்சம் மாறீரோ. ஆரோபியே ஆடியாய் நெஞ்சம் மாறீரோ. மீன் கேட்டால் பாம்பை யாருள் வாருந்தும், கல் தேன கொடுக்கும்
பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி அநேக சக்திகள் எங்களை எதிர்க்கிறது ஆண்டவரே. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவ எல்லையெங்கிலும் பரிசுத்தமே எழுதும். என் ஜீவ எல்லையெங்கிலும் பரிசுத்தமே எழுதும். நல்ல கைகளை கொட்டி ஆண்டவர்